சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது ஒரு நல்ல திட்டம். புதியதாக காவலர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து பெண்கள் அப்படிங்கிறது காவல்துறையில் 1972 இருந்து இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வெறும் ஒரு 10 போலீஸ் தான் நியமிச்சாங்க. அதாவது பெண் குற்றவாளிகளை எஸ்கார்ட் பண்ணணும், காவல் நிலையத்தில் வைக்கணுங்கிற முறையில் தான் அந்த பெண் போலீஸுங்கிற அமைப்பு முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா மேடம் அவங்க இருக்கும்போது மகளிர் காவல் நிலையங்களே கொண்டு வந்தாங்க. அதாவது வழக்குகளை புலன் விசாரணை ஒரு ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் வழக்குகள் அவங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதிரடி படையே வந்தது. அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஏபி மாதிரி ஒரு பெரிய அதிரடி படையை கொண்டு வந்தாங்க. ஒரு பட்டாலியனே வந்து போச்சு, 1000 பேர். அதுக்கு பிறகு இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் சுமார் 20% 1,40,000 காவலர்களில் 22-23% பெண் காவலர்கள். எல்லா விதமான வேலைகளையும் அவங்க வந்து சிறப்பாக கையாளுறாங்க. சட்டம் ஒழுங்கு, நான் காவல்துறை தலைவராக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 1600 காவல் நிலையங்கள்ல 500க்கும் மேற்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளே பெண்கள். அந்த காலத்தில் சும்மா பெண்களை எஸ்கார்ட் பண்ண தானே பெண்கள். காவல் நிலைய அதிகாரி என்பது ரொம்ப கடினமான ஒரு பணி. அதுலேயும் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் சேர்ந்த பெண்கள் பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் சப் டிவிஷன் 272 உட்கோட்டங்களில் அவங்க இப்போ பணியில் அமர்த்தப்பட போறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இம்பாக்ட், என்னங்க ஒரு இம்பாக்ட், மோர் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா மகளிர் காவலர்கள் வந்து இன்னைக்கு தங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனவே தான் பெண்கள் நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம பொறுப்பில் இருக்கும்போதுங்க டிஎஸ்பி எடுத்தோம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா 21 டிஎஸ்பி எடுத்ததுல 17 பேர் பெண்கள். அவங்க போட்டி போட்டு எக்ஸாமினேஷன் எழுதி இன்டர்வியூ பண்ணி அந்த போட்டியில வந்து ரொம்ப லீடிங்கா வந்துட்டு இருக்காங்க பெண்கள். ஸோ அவங்க எல்லாம் இதை திறமையா கையாளுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போதைப் பொருளை பத்தி பேசினாங்க. நம்ம பதவியில் இருக்கும்போது இந்த கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 அப்படி கொண்டு வந்தோம். எதுக்குன்னா கஞ்சா விற்கிறவங்களா பார்த்து அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணணும், அவங்களை குன்ற தடுப்பு இடத்துல கைது செய்யணும். இந்த போதை பழக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். பெருமளவில் குறைஞ்சது. ஆனால் போதை பழக்கம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரணியல், ஆங்கிலத்தில் பெரணியல் சொல்லுவாங்க. அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா போதைக்கு அடிமையானவங்க வர இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த போதை வேணும்ன்ற மாதிரி இருக்கும். எங்க போனாலும் எப்படியாவது கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்னு, இது ஒரு மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். இப்ப யாருக்கும் ரோட்ல போய் நீங்க வந்து கஞ்சா எங்க விற்கிறாங்கன்னு கேட்டா யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அது விற்கிறவனுக்கும் தெரியும், வாங்குறவனுக்கும் தெரியும். அது போன்ற வகையில் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ வந்திருக்க அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. மகேஷ்குமார் அகர்வால் அவர் நமக்கு, நான் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் இருக்கும்போது அவர் டெப்டி கமிஷனர் பூக்கடையில் இருந்தார். ரொம்ப திறமையா, நேர்மையா, ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு இளம் அதிகாரி. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாமே நல்ல சிறந்த அதிகாரிகள். இவர்கள் வந்து போதையை ஒழித்து கட்டுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கட்டுப்பாட்டுகளாக வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு.